மிஸ்ஸஸ் கார்த்திகா வேல். குருவாக குருவே துணை. எனக்கு மே மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை எஸ்கேப் டிவைன் எனர்ஜி திருமதி செந்தூர்குமார் பாக்கியலட்சுமி அவர்களிடம் நான் கோணனியன் அம்மாவின் தீட்சையை பெற்று நான் அவர் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறேன். அந்த தீட்சையின் அனுபவம் எனக்கு ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்தது. முதல்ல வெள்ளை கலர் ராக்கன் என்னை சுத்தியே ஒரு பாதுகாப்பா இருக்கிற ஃபீலிங் இருந்தது. பிறகு அப்படியே ராக்கன் என்னுடைய சாஸ்திர சக்கரா மூலம் அவர் உள்ளுக்கு போய் எனக்கு ஒரு அந்த உள்ளுக்கு போற ஒரு உணர்வு ஒன்று இருந்தது. கை ரெண்டும் நல்ல கனமாயே இருந்து கொண்டே இருந்தது. கடைசியில காட் சக்கராவில ராக்கன் சிரிச்சு கொண்டிருக்கிறார் என்று சொல்லவே அதுக்கு முதலே என்ன அவர் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்படியே முகத்தை திருப்பி இப்படி பார்த்த ஃபீலிங் கொண்டு இருந்தது. பிறகு ஆக்ஞா சக்கரத்துல கைய வைக்கும் போது எனக்கு குவானியன் அம்மா தெரிஞ்சவா, அதே மாதிரி 100 மந்திராவில் உள்ள அந்த சிம்பிளும் எனக்கு தெரிஞ்சது. சஹஸ்ர சக்கராக்கு போகும்போது எனக்கு அதுலேயும் ஒரு சிம்பிள் தெரிஞ்சது. எனக்கு வெள்ளிக்கிழமை தான் எனக்கு நேற்று தீட்சை வழங்கப்பட்டது. எனக்கு வெள்ளி 10:30 மணி போலவே வயிறுக்க ஒரு பேபி, ஒரு 7 மாத பேபி வயிற்றுக்குள்ள இருந்தா எப்படி ஒரு உணர்வு இருக்குமோ அதே ஃபீலிங் இருந்து கொண்டே இருந்தது. பயங்கர வைப்ரேஷன் நடந்து கொண்டிருந்தது. ஆனா அந்த வைப்ரேஷன் இந்த பேபியை எப்படி ஒரு உள்ளுக்கு இருந்த அசைவு இருக்குமோ அதே அசைவு இருந்து கொண்டே இருக்குது. அந்த அசைவு இப்ப மட்டும் இருந்து கொண்டே தான் இருக்குது. கையின் கிணமும் இப்ப மட்டும் அந்த கை பாரமாத்தான் இருக்குது. அடுத்த நாளும் பாரமாத்தான் இருக்குது. அடுத்த நாள் நான் எனக்கு கிளஸிங் செய்யும் போது கிரிஜா பாபாஜிக்கு நான் குருவா நான் கூப்பிடும்போது எனக்கு ஒரு ஏஞ்சல் உருவம் தெரிஞ்சது. அந்த கை கிணம் இப்ப வரைக்கும் எனக்கு இருந்து கொண்டேதான் இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ யூனிவர்ஸ். பிறகு மேம் நான் புத்தர் மெடிடேஷன் செய்து கொண்டிருந்த நான் ஓமண்டு அந்த ஓமண்ட சத்தம் மேம் எனக்கு என்னுடைய ஆக்ஞா சக்கரத்துக்குள்ளேயே உள்ளுக்கே ஓமண்டு சத்தம் கேக்குது. பெரிய சங்கூதின சத்தம் மாதிரி ஒரு சவுண்ட் உள்ளுக்கு கேக்குது மேம்.